சூரத்துர் ரஹ்மான். அத்தியாயம் 55. அளவிலா அருளாளன். மதீனாவில் அருளப்பெற்றது. வசனங்கள் 78. திருக்குர்ஆனின் 55வது அத்தியாயம் அர் ரஹ்மான், அளவிலா அருளாளன் ஆகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த பின் அருளப்பெற்ற மதனி அத்தியாயம் ஆகும். இதில் 78 திருவசனங்கள் இடம்பெறுகின்றன. ஜின்கள் அளித்த சிறப்பான பதில். நபித்தோழர் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் புறப்பட்டு வந்து அர் ரஹ்மான் அத்தியாயத்தை அதன் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஓதி காட்டினார்கள். அப்பொழுது தோழர்கள் மௌனமாக இருந்தனர். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ஜின்கள் குர்ஆனை செவியுற்ற இரவில் நான் இந்த அத்தியாயத்தை ஜின்களிடம் ஓதி காட்டினேன். அவர்கள் உங்களை விட மிக அழகான முறையில் பதிலளிப்போராக இருந்தனர். இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் எனும் வசனத்தை நான் அடைந்த போதெல்லாம் ஜின்கள், எங்கள் இறைவா, உன் அருட்கொடைகளில் எதையும் நாங்கள் மறுக்க மாட்டோம். இறைவா, உனக்கே புகழ் அனைத்தும் என்று பதிலளித்தனர். 1 முதல் 13 வசனம் வரை. அளவிலா அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், அல்லாஹ்வின் திருப்பெயரால். அளவிலா அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான், அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் ஒரு கால கணக்கின்படியே இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. விண்மீன்களும் விருட்சங்களும் அவனுக்கு சிரம்பணிகின்றன. வானத்தை அவன் உயர்த்தி துலாக்கோலையும் அமைத்தான். அந்த துலாக்கோலில் நீங்கள் எல்லை மீறிவிடக்கூடாது என்பதே இதற்கு காரணமாகும். நீங்கள் எடையை நீதியுடன் நிலை நிறுத்துங்கள், எடையை குறைத்து விடாதீர்கள். இந்த பூமியை படைப்புகளுடைய வசதிக்காக அவன் ஏற்படுத்தினான். அதில் பழங்களும் பாலைகளுடைய பேரீச்சை மரங்களும் உள்ளன. அதில் தொலி உடைய தானியங்களும் செடி கொடிகளும் உள்ளன. இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் தன் படைப்புகளுக்கு தான் புரிந்துள்ள பேருபகாரம் குறித்தும் அவர்கள் மீது தனக்குள்ள கருணை குறித்தும் தெரிவிக்கின்றான். ஆம், அவன் தன் அடியார்களுக்கு குர்ஆனை அருளினான். அதை மனனம் செய்வதையும் விளங்கிக் கொள்வதையும் அவனுடைய அருளை பெறுவதற்கு எளிதாக்கினான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இதையே அளவிலா அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான், அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான் எனும் வசனங்களில் உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கு 4வது வசனத்தில் பேச்சு என்பதை குறிக்க மூலத்தில் பயான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசுதல் என்றே பொருள் கூறினார்கள். லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நன்மை தீமை பற்றிய விளக்கம் என்று பொருள் சொன்னார்கள். ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்ட முதலாவது பொருளே மிகவும் அழகானதும் வலுவானதும் ஆகும். ஏனெனில் குர்ஆனை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பது தொடர்பாகவே இங்கு வசனங்களின் ஓட்டம் அமைந்துள்ளது. குர்ஆனை கற்பித்தல் என்பது முழுமையாக அதை ஓதி முடிப்பதாலேயே சாத்தியப்படும். அவ்வாறு ஓதி முடிக்க வேண்டுமானால் முதலில் மக்களுக்கு எளிதாக பேச தெரிய வேண்டும். அச்சரங்கள் அவை பிறக்கும் இடங்களான குரல்வளை, நாக்கு, இதழ்கள் ஆகியவற்றிலிருந்து இலகுவான முறையில் ஒலிகள் வெளிப்பாடாக வேண்டும். எனவே பயான் என்பதற்கு இங்கு பேச்சு என பொருள் கொள்வதே பொருத்தமாகும். கணக்கின்படி சுழலும் கதிரவனும் சந்திரனும். அடுத்த வசனத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரு கால கணக்கின்படியே இயங்கிக் கொண்டு இருக்கின்றன என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது துல்லியமாக வரையறுக்கப்பட்ட மாற்றமோ குளறுபடியோ இல்லாத ஒரு கணக்கின்படி சூரியனும் சந்திரனும் ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று சுழன்று கொண்டிருக்கிறது. வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான்: சூரியனானது சந்திரனை எட்ட வேண்டியது இராது, இரவு பகலை முந்தக்கூடியதும் அல்ல. ஒவ்வொன்றும் அதன் கோள் வீதியில் நீந்தியவாறு சுற்றி கொண்டிருக்கின்றன. அவனே விடியலை பிளப்பவன். இரவை அமைதியான பொழுதாகவும் சூரியனையும் சந்திரனையும் காலத்தின் கணக்காகவும் அவன் ஆக்கினான். இது வல்லமை மிக்கவனும் நன்கறிந்தவனுமான இறைவனின் படைப்பாகும். சிரம்பணியும் விண்மீனும் விருட்சமும்.
அடுத்த வசனத்தில் விண்மீன்களும் விருட்சங்களும் அவனுக்கு சிரம் பணிகின்றன என்று உயர்ந்தோன் அல்லாஹ் இயம்புகின்றான். இங்கு விண்மீன்கள் என்பதை குறிக்க அந்நஜ்மு என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு என்ன பொருள் என்பது தொடர்பாக திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலத்தின் மேற்பரப்பில் படர்ந்திருக்கும் செடி கொடைகளையே அந்நஜ்மு என்னும் சொல் குறிக்கிறது என்று கூறியதாக ஒரு அறிவிப்பில் காணப்படுகிறது. இவ்வாறே சயீத் பின் ஜுபைர், சுத்தி, சுஃபியான் அஸ்வரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரும் கூறுகின்றனர். விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவர்கள் இக்கூற்றையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்நஜ்மு என்பது வானத்தில் உள்ள விண்மீன்களை குறிக்கும் என்கிறார்கள். இவ்வாறே ஹசன் அல் பசரி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரும் கூறுகின்றனர். இதுவே வெளிப்படையான கருத்தாகும். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். இதற்கு காரணம் பின்வரும் இறைவசனம்தான். நபியே, வானங்களில் இருப்போரும் பூமியில் இருப்போரும், சூரியன், நிலவு, விண்மீன்கள், அந்நஜ்மு மலைகள், மரங்கள், உயிரினங்கள் ஆகியவையும் மனிதர்களில் அதிகமானோரும் அல்லாஹுக்கு சிரம்பணிகின்றனர் என்பதை நீர் காணவில்லையா? வானை உயர்த்தி துலாக்கோல் அமைத்தவன். அடுத்த வசனம் வானத்தை அவன் உயர்த்தி துலாக்கோலையும் அமைத்தான் என கூறுகின்றது. இங்கு துலாக்கோல் என்பதை குறிக்க மீசான் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இச்சொல் இங்கு நீதியை குறிக்கிறது. மற்றொரு வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ், நிச்சயமாக நாம் நம் தூதர்களை தெளிவான சான்றுகளுடன் அனுப்பி வைத்தோம், அவர்களுடன் வேதத்தையும் துலாக்கோலையும் அருளினோம், மக்கள் நீதியோடு நடக்க வேண்டும் என்பதே இதற்கு காரணமாகும் என்று கூறுகின்றான். அவ்வாறே இங்கும் அந்த துலாக்கோலில் நீங்கள் எல்லை மீறிவிடக்கூடாது என்பதே இதற்கு காரணமாகும் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் நியதியோடும் நீதியோடுமே படைத்தான். அப்பொழுதுதான் அனைத்து பொருட்களும் நியதியோடும் நீதியோடும் இருக்கும். இதனாலேயே அடுத்த வசனத்தில் நீங்கள் எடையை நீதியுடன் நிலைநிறுத்துங்கள், எடையை குறைத்து விடாதீர்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் ஆணையிடுகின்றான். அதாவது எடையை குறைக்காதீர்கள், மாறாக முறையோடும் நேர்மையோடும் நிறுத்துங்கள். இதையே மற்றொரு வசனத்தில் சரியான தராசில் நிறுத்து கொடுங்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். படைப்புகளுக்காக பூமி படைக்கப்பட்டது. அடுத்த வசனம் இந்த பூமியை படைப்புகளுக்காக அவன் ஏற்படுத்தினான் என்று குறிப்பிடுகின்றது. அதாவது வானத்தை அவன் உயர்த்தியதை போன்று பூமியை தாழ்வாகவும் விரிப்பாகவும் ஆக்கினான். பூமி தனது மேற்பரப்பில் இருக்கும் படைப்பினங்களுடன் உறுதியாக இருப்பதற்காக அதில் உயரமான மலைகளை அவன் ஊன்றினான். இங்கு படைப்புகள் என்பதை குறிக்க அனாம் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது பூமியின் அனைத்து பகுதிகளிலும் கோடிகளிலும் பரவியிருக்கும் பல்வேறு தரப்பட்ட பல்வகை பல வண்ண பல வடிவ படைப்புகளை குறிக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித், கதாதா ஆகியோர் அனாம் என்பது படைப்புகளை குறிக்கும் என்று கூறுகின்றனர். பழங்களும் பேரீச்சை மரங்களும். அடுத்த வசனத்தில் அதில் பழங்கள் உள்ளன என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது பல்வேறு வகையான நிறமும் சுவையும் வாசமும் கொண்ட பழங்கள் உள்ளன. அடுத்த தொடர் பாளைகளுடைய பேரீச்சை மரங்களும் உள்ளன என்று தெரிவிக்கின்றது. பேரீச்சை மரத்தின் சிறப்பு காரணமாகவும் ஈரப்பதத்திலும் உலர் நிலையிலும் அது தரும் பயன் காரணமாகவும் பேரீச்சை மரத்தை அல்லாஹ் இங்கு தனியாக குறிப்பிட்டுள்ளான். இங்கு பாளைகள் என்பதை குறிக்க அக்மாம் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது கிம்மு என்பதன் பன்மையாகும். இது பாளைகளின் உரைகளை குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்களில் ஒன்றுக்கு மேற்பட்டோர் இவ்வாறே கூறுகின்றனர். அந்த உரையில்தான் பேரிச்சப்பழ குலை வெளிவரும். பின்னர் அந்த உரையிலிருந்து குலை தள்ள அது பேரிச்சங்காய்களாகவும் பின்னர் பேரிச்ச செங்காய்களாகவும் மாறும். பின்னர் பழுத்து நன்கு கனிந்து இறுதி நிலையில் பக்குவமடையும். வேறு சிலர் அக்மாம் என்பது பேரீச்சை மர உச்சியை சுற்றி மூடியிருக்கும் நாரை குறிக்கும் என்கின்றனர். ஹசன் அல் பசரி, கதாதா ஆகியோர் இவ்வாறே கூறுகின்றனர். தானியங்களும் தாவரங்களும். அடுத்த வசனத்தில் அதில் தொலிவுடைய தானியங்களும் செடி கொடிகளும் உள்ளன என்று அல்லாஹ் இயம்புகின்றான். இதில் தொலி என்பதை குறிக்க மூலத்தில்
அஸ்ஃப் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது வைக்கோலை குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியுள்ளார்கள். மற்றொரு அறிவிப்பில் அறுவடை செய்யப்பட்ட பயிரின் பசுந்தாள்கள் காய்ந்து பழுப்பேறிவிட்டால் அதுவே அஸ்ஃப் ஆகும் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இவ்வாறே கதாதா, லஹாக் ஆகியோரும் அஸ்ஃப் என்பது வைக்கோல்தான் என்று தெரிவிக்கின்றனர். அடுத்து செடி கொடிகள் என்பதை குறிக்க இங்கு ரஹ்ஹான் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ், முஜாஹித் ஆகியோர் ரஹ்ஹான் என்பது இலைத்தழைகளை குறிக்கும் என்று கூறுகிறார்கள். ஹசன் அல் பசரி அவர்கள் ரஹ்ஹான் என்பது பூமியில் முளைக்கும் வாசனை செடிகளை குறிக்கும் என்கிறார்கள். ஆக இந்த வசனத்தின் பொருளாவது கோதுமை, வார்கோதுமை போன்ற தானிய வித்துக்கள் விளையும் போது அதற்கு அஸ்ஃப் உண்டு. அஸ்ஃப் என்றால் தானிய கதிர் மீதுள்ள மேல் தோல் ஆகும். ரைஹானும் உண்டு. ரைஹான் என்றால் அந்த தானிய கதிரின் தண்டு பகுதியின் மீது சுற்றி போர்த்தப்பட்டிருக்கும் தாள் ஆகும். அல்லாஹ்வே நன்கறிந்தவன் ஆவான். வேறு சிலர் கூறியிருப்பதாவது, அஸ்ஃப் என்பது பயிரின் தொடக்கத்தில் அது இளந்தளிராக முளைவிடும்போது உள்ள தாளை குறிக்கும். ரைஹான் என்பது பயிர் நன்கு முற்றி அதில் தானியங்கள் விளையும் போது உள்ள தாளை குறிக்கும். கவிஞர் சயித் பின் அம்ர் பின் நுஃபல் தமது பிரபலமான கவிதையில் பின்வருமாறு கூறுகிறார்: கேளுங்கள் இருவரும் அவனிடம், யார் விளைவித்தது மண்ணில் தானியம், அது துளிர்த்து வளர்கிறதே பயிராக, யார் வைத்தது தானியம் அதன் தலையில், இதில் உண்டு சான்று விழித்தவனுக்கு, எதை மறுக்கப் போகிறீர்கள்? அடுத்த வசனம் இந்நிலையில் மனு, ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று வினவுகிறது. அதாவது ஜின் மற்றும் மனித இனத்தைச் சேர்ந்த சமுதாயத்தாரே, இறைவனின் அருட்பேர்களில் நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள் என்று கேட்கின்றது. அதாவது இறைவனின் அருட்கொடைகள் உங்கள் மீது வெளிப்படையாகவே தெரிகின்றன, நீங்கள் அவற்றில் திளைத்திருக்கிறீர்கள். எனவே அவற்றை உங்களால் மறுக்கவோ மறுதலிக்கவோ முடியாது. இந்த வசனத்தை செவியுற்ற இறை நம்பிக்கை கொண்ட ஜின்கள், அல்லாஹ்வே எங்கள் இறைவனே, உன் அருட்கொடைகளில் எதையும் நாங்கள் மறுக்கவில்லை, உனக்கே புகழனைத்தும் என்று பதிலளித்தார்கள். அவ்வாறே நாமும் கூறுவோம், எதையும் மறுக்க மாட்டோம். இந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் இறைவா, அவற்றில் எதையும், அதாவது அந்த அருட்கொடைகளில் எந்த ஒன்றையும் நாங்கள் மறுக்கவில்லை என்று கூறுவது வழக்கம்.